வஸல்லம் கால்கள் வீங்கும் அளவுக்கு ரமதானுடைய மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் அல்லாஹ்வை வணங்குவார்கள். ஆயிஷா அவர்கள் கேட்பார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியே, நீங்கள் ஏன் அஃபல அகூனு அப்தன் ஷகூரா, ஆயிஷா அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா? பாவங்களை சுமந்து, குற்றங்களை சுமந்து, அல்லாஹ்வுடைய மீறுதல்களை சுமந்து, குர்ஆனை மறந்து, திக்ரை மறந்து, தொழுகை மறந்து, பாவங்களிலேயே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், நரகத்துடைய விடுதலை அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவும் ரமதானுடைய இரவுகள். உயிர் கொடுங்கள் அதற்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கடைசி எச்சரிக்கையோடு நினைவூட்டலை முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை ரமதான் வந்தடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் என்னாகும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் நாசமாகுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரமதான் அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கான மாதம், ரமதான் தொழுகைக்கான மாதம், ரமதான் குர்ஆனுக்கான மாதம், ரமதான் நோன்பிற்கான மாதம். யா பாகியல் கைரி அக்பில், நன்மையில் விரைபவர்களை முன்னேறுங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்படும். யா பாகிய ஷர்ரி, தீமையில் இருப்பவர்களே, குர்ஆனை மறந்தவர்களே, திக்ரை மறந்தவர்களே, தொழுகை மறந்தவர்களே, அல்லாஹ்வை மறந்தவர்களே, அக்ஸிர்